அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எங்க போயிருப்பான் தருதலா? எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஆதி, என் உடல் இன்று கடலானதே, என் உயிருக்குள் அலையாடுதே, இந்த பாறைக்குள் பனி பாய்ந்ததே, என் விரதத்தில் விளையாடுதே. ஹலோ, ஏ கனி, கூப்பிட்டீங்களா? சரிதான். என்ன கனவுல மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல, டைம் ஆயிட்டே இருக்கலாம். ஆமா, 10:30 ஆக போகுதியா? தெரியுமா, அம்மா அது பிறகு சஞ்சய் அண்ணாக்கு அம்மா எல்லாருமே சேர்ந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க? விஷ் நான் தான் பண்ணணும்னு என் செல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எனக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ணணும்னு சொல்லாம சொல்ற பத்தியா? சாப்பிட்டுட்டு அது பிறகு என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டுட்டு என்னம்மா அப்படியே தூங்க வேண்டியதான். தூங்கவா போறீங்க? இன்னொரு வேலை இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. முக்கியமான வேலையா? ஆமா, அதுவும் வா சம்பந்தப்பட்ட வேலை. ஏன் சம்பந்தப்பட்ட வேலையா? என்ன? ஒன்னும் இல்ல, அஜிக்கு அட்மிஷனுக்கு சொல்லிட்டேன். அந்த எரும மாட்டு பையனுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், போன் அட்டன் பண்ண மாட்டேங்க. இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? ஆமாடா, இதுவும் முக்கியமான விஷயம் தானே. வேற வேற ஏதாவது? என்ன ஆச்சு உனக்கு? ஒரு தடவை வந்து கேட்டுட்டு போனேன். ஏதாவது உனக்கு ஞாபகப்படுத்தனா ஞாபகப்படுத்து. எது? நான் ஞாபகப்படுத்தணுமா? ஆமா. நிஜமாலுமே என்ன உங்களுக்கு பிடிக்குமா? நான் கட்டிக்க போற பொண்ணா எனக்கு பிடிக்காம இருக்குமா? நான் கட்டிக்க போற பொண்ணா நீ யாரு? எனக்கு யாரு சொல்லு பாக்கலாம். யாரு? ஒய்ஃப். என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஒய்ஃபாம்ல எதுனா என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரா? எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம், ஒரு விஷ் பண்றதுக்கு கூட ஞாபகம் இல்லையா? அதானே, மனசளவுல பிடிச்சிருந்தா தானே என் பர்த்டே எல்லாம் தெரியும். எதுக்கு இப்ப விசில் அடிச்சீங்க? ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேலாம், கனவை கலைக்கிறதுக்கு. ஆனா ஃபுல்லா நாடகம்னா? யாரு, நானா? வேற பின்ன. நிறுத்து. என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு ஆளை பிடிச்சிருந்தனா அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, உங்களுக்கு என்னைய பத்தி ஒரு சுத்தம் தெரிய மாட்டேங்குது. இதுல ஒய்ஃபு பொண்டாட்டி இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியாதுங்க. நான் இனிமே இந்த அணு வரட்டு, அவதான் எப்ப பார்த்தாலும் உங்களை புகழ்ந்துட்டு தெரிவா. சரி சொல்லு, உனக்கு என்ன கோவம் அப்படி? உன்னை பத்தி நான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கல? என் பேரை தவிர உங்களுக்கு எதுவுமே என்ன பத்தி தெரியல. இல்லையம்மா, தெரியுமே. உன் தங்கச்சி பேரு அஜி, அம்மா பேரு வசந்தி, அப்பா பேரு கில்பர்ட். உனக்கு தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஒரே ஒரு அண்ணா. நிறுத்துங்க, போதும். ஏம்மா, சஞ்சய் கூட சொல்லி முடிச்சிடுறேன். போதும், இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதே காணும். இந்த ஆளெல்லாம் ஒரு ஆள் நம்பிக்கிட்டு வந்து நிக்க பத்திய கண்ணு உனக்கு தேவைதான். வாயாம என்னை பிடிக்கும் சொல்லுவாரு, ஆனா நைட்டு 10 மணி 11 மணிக்கு யாரோ போன் பண்ணுவாங்க. இப்பவாது போன் பண்ண உடனே அட்டன் பண்ணுதா நாய்? ஹலோ. என்னம்மா? இந்த நடுராத்திரி உங்களுக்கு யாரு போன் பண்றது? அதுவும் வீண் போட்டு பக்கத்துல ஹார்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப நேரமா இவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், அட்டன் பண்ணல. இப்பதான் கூப்பிடியாவ? அதான் வீண் போட்டு பக்கத்துல ஹார்ட் போட்டு வச்சிருக்கீங்கல்ல. சரிதான், சாத்தான் குடியேற ஆரம்பிச்சாச்சுலாம். அதுவா கனி, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அதான் ஹார்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓஹோ. பேசுறேன், கேக்குறியா? உங்க சீக்ரெட்லாம் எனக்கு எதுக்கு? பரவாயில்ல, கேளு. ஸ்பீக்கர்ல போடுங்காரு. அப்ப பொண்ணு இல்லையா? ஹலோ, எதுக்குள்ள இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்க? ஐயே, ஆம்பளை வாய்ஸ் கேக்குது. போனை கையில வச்சிருக்க மாட்டியா? போன் பண்ணா அட்டன் பண்றதுக்கும் தெரியாது. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு என்ன பிஸி? வெளியே இருக்கும்ல, என்னன்னு சொல்லு. என்ன எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சாரியில தண்ணி நினைச்சு கண்ணுல முக்கிட்டு சத்தமிடாம இருந்துறானும். இல்லாட்டா இந்த ஆள் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரு. இதை விட இடி மழை எல்லாம் இருக்கும்போது இசை நம்ம கூட தான் படுத்திருந்தா. அவளையே பயப்படாதன்னு சொல்லுவோம், ஆனா இந்த ஆள் கூட இருக்கும்போது நம்ம எப்படி இப்படி பண்ணணும்? நீ என்னமா தூங்கலையா? ஆதியோட அண்ணா இல்ல, நீங்க தூங்குறது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஏன்? அது பிறகு என்ன ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? ஏற்கனவே ரூம்ல நான் பாட்டுக்கு பாவம் போல படுத்துட்டு இருந்தேன், என்னை உங்க மேல தூக்கி படுக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இவ கூட இந்த நைட்ல இருக்கேன். நேச்சு என்ன இருந்துக்கா, எனக்கு என்ன வந்துச்சு? எப்ப நீங்க தூங்குறீங்களோ அது பிறகுதான் நான் தூங்குவேன். எந்தாலும் போ. நம்பிக்கை இல்லாட்ட நான் என்ன பண்ணேன்? எனக்கு தூக்கம் வரும்போது எனக்கு தூங்க தெரியும். யார் கூட இருக்காரு? ஹலோ. ஏம்பல கட்டேன், காது வெடிக்குது. ஏற்கனவே ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். ஆதி எதுக்கு இந்த நைட்ல கூப்பிட்டுருக்கேன்? எங்க இருக்க மதனி? நைட் எங்க இருப்பாவ? வீட்டுலதான் இருப்பாவ. வீட்லயா? வேற பின்ன? வீட்ல எந்த பொம்பளை மேல தூக்கி படுக்க வச்சியோ? ஏன்? இதுக்குதான் ஓவரா வாயிருக்க கூடாதுன்னு சொல்றது. தூங்கலையான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன எல்லாம் பேசின பத்தியா? இனி அவனுக்கு பதில் சொல்லு. எனக்கு என்ன? என்ன எங்க நீங்க கடத்தி கொண்டு வச்சிருக்கீங்கன்னு ஒரு ஆளுக்கு அது தெரியணும்ல. ஆதி, கொத்தாத. உன்ன ஏதாவது பண்ண மாதிரி குதிச்சிட்டு இருக்க. ஏதோ பண்ணிருக்கீங்க. இசை அப்பாவை மிஸ் பண்ற மாதிரி இருக்கா. இவன் அவங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட்டா இவன் தலைகீழ சுத்த ஆரம்பிச்சிட்டான் போல. ஹலோ, சொல்லு. எதுக்கு இப்ப போன் பண்ணிருக்க? ஆமா, இவ்வளவு நேரம் போன் பண்ணி பார்த்தேன், போன் அட்டன் பண்ணல.
வீட்டுக்கு ஃபோன் பண்ணா என்னமா அவன் ஸ்கூல்ல இருந்தே வரலன்னு சொல்லியாவ. நீ எங்க உருண்டுட்டு கிடக்க? வெளியே இருக்கேன். ஏதோ லேடி வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. அதுவும் இல்லாம நீ கடத்தி கொண்டு வச்சிருக்க மாதிரி எல்லாம் பேசியாவ. ஆமா, கடத்தி கொண்டு வச்சிருக்கேன். எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா கடத்ததுக்கு. அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அவ ஏதாவது சொல்லுவா, நீ நம்பிக்கிட்டு இரு. லே, நீ ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது வாழ்க்கையை கெடுத்தாச்சு. நல்லா கேளு. இதெல்லாம் உனக்கு தேவையா? குதிக்காதல, அவதான் கூட இருக்கா. எவா? கொந்தளிச்சிட்டு இருந்தேலாம் பேச அவன்ட்ட. நான் எதுக்கு பேசணும்? நான் தானே உன்னை மேல தூக்கி படுக்க வச்சேன். பாவம் எல்லாம் புது இடம், திடீர்னு எழும்பும்போது பயந்துருவான்னு நான் தூங்காம காவலுக்கு இருக்கேன். நீயா குறுக்கு வேலை பார்த்துட்டு. நான் உங்களை நம்பி தானே வந்தேன். இப்படி கோவப்படுறீங்க எல்லாம். அவன்கிட்ட இந்த அரப்பு வாங்கி தரதுக்கு தானே இப்படி சத்தம் போட்டேன். ஆமா, என்னால முடியாததை அவன் பார்த்துப்பான்லாம். ஆலயம் ஏதோ இவ்வளவு ரேப் பண்ண மாதிரியே பேசிடுவா. ஹலோ, நல்ல தேவைதான். இல்லை கூட தமிழ் தாம்பல இருக்கா, நீ கொந்தளிக்காத. கடத்தி கொண்டு வச்சிருக்கதா இல்லன்னு சொன்னாவ. அண்ணின்னு அந்த அக்கா தானே, 2 பேரும் பிரிஞ்சுலாம் இருக்காவ. எப்படி ஒரே ரூம்ல இருக்க முடியும்? ஒரே மனுஷனை போட்டு நொய் நொய் நொயின்னு குறைஞ்சிட்டே இருங்க. இல்ல, ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, வீட்டுக்கு போவேல. போன் பண்ணா வேற ஒரு சவுண்ட் கேக்குது, கேட்க மாட்டேனா? ஆமா, இதையே நாங்க கேட்டா மட்டும் யாரு நம்பினாலும் நீ நம்பாம இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் பேசாம இருப்பியா? கரெக்ட், உங்களுக்கே செக் வச்சுட்டாரு பாத்தீங்களா? சரி விடு. ஆமா, முடியாவ. ஆமா, அவங்க கூட எப்படி நீ? ஒரு மீட்டிங் வந்தோம், வரும்போது காலை கொண்டு கார்ல இடிச்சிட்டா. லேட் ஆக கால் பெயின்னு சொல்லிட்டே இருந்தா. ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாத அளவு மழை. இப்ப எப்படி இருக்காங்க? பாவம் பார்த்து இங்க ஒரு வைத்தியசாலை கொண்டு வந்து இப்ப நல்லா தான் இருக்கா. சரியாயிட்டுலாம். இனிமே அவளுக்கு வாயை காமிக்காம இருப்பாளா? இல்ல, நீ ஒழுங்கா அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டா போதும். நீ போனை வைக்கட்டு, அது புறத்து ஆறு உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு கிடைச்சா ஒரே பரப்பு தான். இல்ல சாப்பிட்டாங்களா? சாப்பிடல, நீ வந்து சமைச்சு கொடுத்துட்டு போறியா? நியாயமா பார்த்தா என்னைய தானே கேட்கணும் சாப்பிட்டியான்னு. நீ சாப்பிட்டா என்ன, இருந்தால போனா என்ன? இப்போ உனக்கு குழுக்குள்ளுன்னு இருக்கும்ல. நானே மனசு சரியில்லாம உட்காந்துருக்கேன். என்ன இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நம்பி வந்தேன் பாத்தீங்களா? ஆவுன்னா நம்பி வந்தேன்னு ஒரு டயலாக்கையும் விட்டுரு. அது இருக்கட்டு, நீ எதுக்கு எனக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்க? வீட்டுக்குள்ள இருந்தாலே என்னைய தேட மாட்ட. நீயே டூர் போன மாதிரி போயிருக்க. பாத்தியா, எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு மறந்துட்டேன். காரணம் இல்லாம ஃபோன் பண்ணுவியா என்ன? ஏதோ ஒரு பொண்ணு கூட நான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல செத்த போட்ட. இப்ப என்னடானா அப்படியே பம்பற. இதே மாதிரி தானே அன்னைக்கு ரேணுகா விஷயத்திலே நடந்தது. கோவத்துல அப்பா ஸ்டேஜ்ல போய் 4 அடி அடிச்சிட்டேன். 2 வருஷமா மூஞ்சி தூக்கிட்டு தெரியுதுல. என்ன ஹெல்ப்னு சொல்லு. இதுக்கு நான் 4 வருஷம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் உன்னால முடியாது. ஆமா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் வாய் பாத்தியா? நான் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் அந்த ஐயா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு வருவியா? நீங்க என்ன சொன்னாலும் எப்படி நினைச்சிட்டாலும் நான் சத்தம் போடாம பள்ளையும் கட்டிட்டு போனோம். நல்லா இருக்குடே உங்க நியாயம் எல்லாம். உனக்குதான் எல்லாம் இந்த ஆதியை சொல்லணும். என் மேல இந்த பாசத்துல அவனை மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்திருக்கான். நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க அட்மிஷனுக்கு வருவாங்க. என்ன ஏதுன்னு கேட்காம மேத்ஸ் பயாலஜி போட்டு கொடுத்துரு. என்ன ஏதுன்னு கேட்காம மேத்ஸ் பயாலஜி கொடுக்கணுமா? ஆமா, ஏன் ஸ்கூல் என் பேர்ல தானே இருக்கு. மெண்டல் காரியாவனா என்ன வேணாலும் சொல்லுவேன். சரி, நாளைக்கு வர சொல்லு. ஆமா, யாரு யார் என்னன்னு கேட்டாதான் அட்மிஷன் கொடுப்பியா? அவங்க கூட எல்லாம் நானும் வருவேன், அப்ப தெரிஞ்சுக்கோ. இல்ல என் தலை எழுத்து வந்து வாச்சிருக்கு பாரு. யாருன்னு வாய் திறந்து சொல்ல மாட்டாரு தோரா. சரி, உன்ட்ட பிள்ளைன்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா, என்கிட்ட தான் பிள்ளைன்னு பேசிட்டு இருக்க பத்தியா? ஏன் சிரிக்கியா? இல்ல, உங்க அண்ணன் தான் சரியான ஆளு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அண்ணி அதை விட மிச்சமா இருக்காவேலாம், அதான். எங்க அண்ணி பாவம். ஆமா, பார்த்தேன்ல. இப்போ அழகா உங்களை உசுப்பேத்தி விட்டு அவங்களால முடியாததை உங்களை வச்சு சாதிச்சிட்டாங்கல்ல. எதை சொல்ற? உங்க அண்ணனுக்கு நீங்க திட்டு கொடுத்தீங்கல்ல, அததான். இல்ல இல்ல, அண்ணி அப்படியெல்லாம் பண்றவங்க கிடையாது. யார் பேசுறதுன்னு தெரியாம கேஷுவலா பேசிருப்பாங்க. மக்கா இருக்கீங்க பாத்தீங்களா? சரியான யாரு? நானா? ஆமா, பிறகு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. இப்பதானே வந்திருக்கீங்க, இனிமே ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓஹோ, ஆனா நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எதுக்கு? எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. சும்மா வெளி வேஷத்துக்கு தான் என் மேல பாசம் இருக்க மாதிரி சொல்லிட்டு தெரியுதியா? ஆஹா, பாடுறா, என் பொண்டாட்டிக்கு கோவம் எல்லாம் வந்துட்டு. நீங்க பேசுறதெல்லாம் ரசிக்கிற மைண்ட்ல நான் இல்ல. நிஜமாலுமே என்னை நீங்க லவ் பண்றீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். போனை கட் பண்ணாமா இல்லையான்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு பேசுறான் போல. நமக்கு எதுக்கு அவங்க கான்வர்சேஷன்? பல்லெல்லாம் தெரிக்கிறத பாரு. இவ்வளவு நேரம் என் கூடல இருந்தா ஒருக்க சிரிச்சிருக்குமா? அவன் இவளுக்காண்டி பேசினதான் இவளுக்கு குழுக்குழுன்னு இருக்கலாம். ஏன் சிரிச்சுட்டே இருக்கலாம். அதான் கொல்லிவாய் பிசாசு ஏதாவது பிடிச்சிட்டோன்னு நினைச்சேன். அதான் பிசாசு கூட இருக்கலாம். எனக்கு ஒண்ணுதான் தமிழ் புரியல. சஞ்சயும் கூப்பிட்டான், நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு டூருக்கு போயிட்டான். ஆனா நிஜமாலுமே எதுக்காக போயிருக்கான்னு தெரியல. பாத்தியா, நம்ம அனுவும் கூட போனா அனுக்கு சவுண்ட காணல, அந்த பொண்ணு மட்டும் பேசிட்டு இருக்கா. விடிஞ்சா ஜூன் 15ல. ஜூன் 15க்கு என்ன? அந்த பொண்ணுக்கு பர்த்டே. பர்த்டேயா? அது எப்படி உனக்கு தெரியும்? நைட் ஆதி ஃபோன் பண்ணானா, அப்ப சொன்னேன். ஓ, ஃபோன் பண்ணி பேசுற லெவலுக்கு ஆயாச்சு. சரி, அப்புறம் அப்புறம் எனக்கு
எதுவும் தெரியாது. பரவாயில்ல, தெரிஞ்சதை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்ண போறேன். லவ் பண்ண ஆரம்பிச்ச வருஷம் 12 o'clock அந்த பொண்ணு கூடால இருந்து அந்த பொண்ணு கண்ணை பார்த்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காண்டி தான் போயிருக்காங்க. பேச்ச மதிச்சு போயிருக்கான்லாம் நினைக்காதுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச மதிச்சு அவன் போயிருக்கானா? என்கிட்ட சிரிச்சு நல்லா இருக்குதியான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? நம்ம பார்த்து 4 வருஷம் ஆயிருந்து கொஞ்சமா சந்தோஷப்பட்டிருப்பியா? அவனை பத்தி மட்டும் வண்டி வண்டியா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கா. இந்த 4 வருஷத்துல நான் என்னெல்லாம் அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? அனுபவிச்சியா? நீ தானே எழுதி வச்சுட்டு போன அவன் தான் முக்கியம் இவன் தான் முக்கியம் அப்படின்னு. என் கையெழுத்துல எவ எழுதி வச்சிருந்தாலும் அது நான் எழுதின மாதிரி ஆயிருமா? புரியல. புரியாமலே இருக்கட்டும். நீ எழுதி வைக்கலன்னா வேற யாரு எழுதுனது? எப்ப நான் தான் எழுதி வச்ச போதுமா? உங்க மண்டைக்குள்ளாடி எப்படி வச்சிருக்கீங்களோ அப்படியே இருக்கட்டும். செய்யதேன் செஞ்சுக்கிட்டு பேசிப்பியாச்சு. இந்த 4 வருஷத்துல நீங்க என்ன மட்டும் தான் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நான் என்னெல்லாம் கொடுமை அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? கொடுமையா? எத்தனை பேர் எப்படி எல்லாம் பார்த்தாங்க, எப்படி எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? குறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நான் கிறுக்கி தானே. உங்களுக்கு தேவைன்னா வருவீங்க சுத்தி சுத்தி. என்னால நீங்க ஆசைப்பட்ட ஒண்ணு கிடைக்குதுன்னா சந்தோஷப்படுவீங்க. அதுவே இல்லைன்னா எவன் கூட வேணாலும் என்ன வச்சு பேசுவீங்க. எல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கணும்ல. பேசுனா உடனே எழுதி வச்சுக்கிட்டு போயிருவியா? அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருக்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். போதுமா? என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? பாத்துட்டு தானே இருக்கீங்க. 8 மணி நேரம் 9 மணி நேரம் உங்க ஸ்கூல் உங்க கூடல தானே இருக்கேன். எப்போ பல்ல பளிர்னு காட்டிட்டு தானே இருக்கேன் சிரிச்சிட்டு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அதுக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல. லேட்டா வருவான், கண்டிச்சாலும் எவ்வளவு லேட்டா வந்தாலும் அவன் வாரது வரைக்கும் உட்காந்து சாப்பாடு மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த 4 வருஷம் அவனே என்ன தேடிட்டு இருந்திருக்கான். அப்படிப்பட்டவனோட கஷ்டத்துலயும் சந்தோஷத்துலயும் நானே இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அப்போ இவ சந்தோஷமா இல்லையா? மெட்டி எதுக்கு கலட்டாம போட்டிருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட அம்மா சொன்னாங்களே திருச்சியில தமிழையும் வினித்தையும் ஒன்னா பார்த்ததா. இவ என்னடானா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி பேசுறா. இது வரைக்கும் அவளை பத்தி நம்ம விசாரிக்காம இருந்திருக்கலாம். நல்லாதான் இருக்கலாம் அப்படின்னாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இனிமே வேலை இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியதுதான். இனிமே லவ்னு ஏதாவது பேசிக்கிட்டு வாங்க. லவ் பண்ற பொண்ணோட பர்த்டே கூட தெரியல. ஏக்கா, என்ன வசந்தி? உனக்கு தான் ஊத முடியல. நான் விறகு வைக்கேன், நீ இந்த வெங்காயத்தை வெட்டி கொடு. அடுப்புல சாப்பாடு வச்சு நிறைய நாள் ஆயிட்டுலாம். அதான் உடனே இருமல் வர மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நானே பாத்துக்கிட்டேன். ஏக்கா, அதான் உனக்கு இப்ப பழக்கம் இல்லைன்னு சொல்லலாம். கொண்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே விறகு வைக்கேன். இதே காணும். இப்படி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எம்பது நாள் ஆகுதுல. முந்தியெல்லாம் பெரியம்மா வீடு சித்தி வீடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப எதுனாலும் அவரவர் வீட்டுக்குள்ளாடியே முடிச்சிருயாவ. என்ன இருந்தாலும் அந்த காலம் ஒரு காலம் தான் இல்லக்கா? ஆமா வசந்தி, கடந்த காலம் எல்லாம் திருப்பி வருமா என்ன? அந்தந்த நேரத்துல கடவுள் தர சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். ஏன் வசந்தி, உன்ட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கேளுங்க அத்த, நம்ம கணிக்கிறனா சம்மந்தம் பாக்குறியோ? ஏவ படிச்சுக்கிட்டுல இருக்கா. 4 வருஷம் உண்டு. இனிமேதான் 2வது வருஷத்துக்குள்ளாடி அடி எடுத்து வைக்க போறான். அதுக்குள்ளாடி அவன் மனசுல கல்யாணம் காது குத்துன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுருங்க. நல்ல படிக்க பிள்ளைய படிக்க விடுங்க முத. நான் அதுக்கு கேட்கல. எப்படியோ நாள் இன்னும் போற மாதிரி போயிடும். ஆமாத்த, என்ன இருந்தாலும் ஒருத்தனை கையில பிடிச்சு கொடுத்துதானே ஆகணும். அதான் கீழ்பட்டுக்கு இங்கோடி தான் வேலை. எதனா கொஞ்சமாவது பொடி போட்டு போல சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் அந்தந்த நேரத்துல கடவுள் நடத்துவாரு. நாளைக்குள்ளதை இன்னைக்கு யோசிச்சா இன்னைக்கு சாப்பிட முடியுமா? என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு பொடி போட்டு சேர்த்து வைக்காண்டாமா? நம்ம பிரியா நேத்து தான் பிறந்த மாதிரி இருந்து இன்னைக்கு ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுத்து ஒருத்தனுக்கு பொண்டாட்டியும் ஆயாச்சு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளாடி 4 பேரும். இது வரைக்கும் செலவுன்னு எதுவும் வந்தது இல்ல அத்த. அதுவே இல்லாம அப்பா எனக்கு போட்ட நகை இல்லாம அப்படியே தான் இருக்கு. கனி வயசுக்கு வந்தப்பவும் அன்னைக்கு 5 பவுன் போட்டிருக்கா, ஆச்சிக்கு 5 பவுனுக்கு போட்டிருக்கா. குடிகாரனா இருந்திருந்தா இந்நேரம் எல்லாம் அழிச்சு தீர்த்திருப்பான். பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுன்னு இது வரைக்கும் ஆனதில்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கனிக்கு படிப்பு செலவுக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேண்டாம். ஆச்சி தான் 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் செலவாகும். அது ஒண்ணும் இல்ல, சமாளிக்க மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு ஆனதை கடவுள் நாளைக்கு பார்த்துப்பாரு தான். நம்மளும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நினைக்கணும்ல. மூத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இளையவளை யோசிக்காமலே இருக்க முடியாது. இளையவளுக்கு ஏதாவது வச்சிருக்கணும்ல. உங்களுக்கு இப்ப என்ன வாகம் பிரச்சனை? சொல்லேன் ஏகாவி, சொல்லியதான் கரெக்ட் தானே. எத்தனை வீட்டுல போற பிள்ளைக்கு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு அடுத்து இருக்கதை நினைச்சு வருத்தப்படியாவ. அதுக்காண்டி சொல்லாவ. இதுல என்ன இருக்கு? இவ இருக்கும்போது என்னத்தையாவது பேச முடியுமா? வாயை திறக்க விட மாட்டாமா. அவ மாமியாரு, நான் மருமவா. வாயை கொஞ்சம் அடக்குங்கண்ணா. நீ ஊது, தீ அணைது பாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாதான். அதுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். ஷூர். அது பிறகு யாரோ தப்பா கேட்டாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்டயே பொய்யா சொல்றேன். என் தமிழ் என் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடியே
அவ பேர கெடுக்க பார்த்த ஒருத்தனா கொலையே பண்ண துணிஞ்சவனாம். என்னமோ நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்? அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அம்போன்னு பாத்துட்டு இருந்திருப்பானோ. நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? உடனே நானும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன். பிரியா, ஆனாலும் உங்க அத்தா அம்மா சூப்பரா கமகமான்னு பிரியாணி சமைச்சிட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டேன். ஓஹோ, உங்க வயிறு நிறைஞ்சு பாத்தீங்களா? நான் என்ன பண்ணா, சாப்பிடவான்னு கூப்பிட்டேன், வேண்டான்னா. எனக்கு பசிக்கவே இல்லை சஞ்சய், சாப்பாடே வேண்டாம், தண்ணி மட்டும் போதுன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு விட்டுட்டேன். உலகத்துல எந்த புருஷனாவது இப்படி இருப்பானா? தான் பொண்டாட்டி சாப்பிடலனா தானும் சாப்பிடாம இருப்பாங்களா? ஹே, நான் எதுக்குடி சாப்பிடாம இருக்கணும்? என் வயிறு பசிச்சா என் வயிறுக்கு நான் தண்ணி காட்டி தான் ஆகணும். நிஜமா சொல்லேன் சஞ்சய், நீங்க என்கிட்ட எவ்வளவு அன்பா இருந்தீங்க, அதுல 1% கூட இப்ப இல்ல. சாப்பிட சொன்ன நீ வேண்டான்னா நான் என்ன பண்ண? நல்ல கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டீங்க போல. யா, நான் வேண்டான்னு சொன்னேன். எனக்கு பிரியாணி வேண்டாம், வாழை இலையை சுட வச்சு அதுல சாதா சாப்பாடு போட்டு தானே கேட்டேன். ஃபேமிலியா வந்திருக்கோம், உனக்கு வாழை இலையை சுட வச்சு அதுல சோறு போட்டு தராவ. இவ்வளவு பேருக்கும் சேர்த்து பிரியாணி வச்சதே பெருசு. அதான் உங்க வயர்லாம் நிறைஞ்சாச்சுலாம், இனிமே நான் பட்டினி கிடக்கேன். என் செல்லம் கோபத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கு. ஏன் கையை தட்டி விட்டுட்டா? இங்கேண்டி எழுப்பி போறீங்களா முத? ஏன் கொதிச்சிட்டு இருக்கேன், பசிக்குதான். இல்ல, தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுட்டேல, அதான் ஃபுல்ஃபில் ஆயிட்டு. சரி, கண்ணை மூடு. என்ன கன்னத்துல கிஸ் கொடுத்துட்டேன், உனக்கு இனிமே பசிக்காதுன்னு சொல்ல போறீங்களோ? கண்ணை மூடுமா. திறக்கட்டா? இரு. இப்ப தரேன். டடாங். நீ எது கேட்டியோ அது அப்படியே இருக்கு பாரு. அக்கா அம்மாவா சமைச்சாங்க? இல்ல. அப்போ அப்போ என்ன? அப்போ இது எப்படி வந்தது? இது பறந்து வந்துச்சு. எப்படி கட்டி வச்சிருக்கானுங்கன்னு பாரு. சாப்பிடு. எப்படி வந்துச்சு? அதம்மா பறந்து வந்துச்சு. சொல்லுங்க. ஏற்கனவே அங்க சமைச்சாச்சு. நான் தான் சொன்னோம்ல எனக்கு பிரியாணி ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு. நீ கேட்டது உனக்கு கிடைச்சாச்சுலாம். அதான் எப்படி வந்துன்னு கேக்கேன். பறந்தா வரான், கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். கடையிலையா? நல்லாதான் சமைச்சிருக்காங்க பிரியா. வீட்டுல சமைச்சே கொடுக்க மாதிரி இருந்து விசாரிச்சு போய் வாங்கிட்டு வந்தேன். சொல்ல போனா வீட்டுல சமைச்சதுதான். இந்த நைட்டு தெரியாத ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்தையிலே போனீங்க? தனியா தான் போகிறதுக்கு இருந்தேன். வினித்தும் கூட வந்தேன். அவனை வேற என்னமோ வாங்குறதுக்கு கடைக்கு வந்திருப்பான் போல. ஒருவேளை அவங்களுக்கும் பிரியாணி ஒத்துக்கலையோ? மெடிக்கல் ஷாப் போனது மட்டும் பார்த்தேன். எதுக்கு? தெரிலமா, ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க. ஏதோ வாங்கினான், 5 கிட்ட கொண்டு கொடுத்தான். 5 உடம்பு சரியில்லையோ? உனக்கு மண்டைக்குள்ள மூளை தான் இருக்கா? இல்ல மூளை இருக்க இடத்துல இதயமா, இதயம் இருக்க இடத்துல மூளை இருக்கோ? இல்ல, மெடிக்கல் ஷாப் போய் அவளுக்கு ஏதோ வாங்கி கொடுத்துருக்காருன்னா. நீ வெயிட் பண்ண, நான் இப்ப வரேன்னு சொல்லிக்கிட்டு போனேன். என்கிட்ட ஷேர் பண்ற விஷயமா இருந்தா என்னையும் கூட்டு போயிருப்பான். வாங்கினதை அவங்க கிட்ட கொடுத்ததை மட்டும் தான் பார்த்தேன். வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளும் பசியில் அடுத்த கண்டுக்காம விட்டுட்டோம். டேப்லெட்டா வாங்கி கொடுத்தாரு. என்னமோ வாங்கி கொடுத்தாய். அவ வாங்கி கேட்டிருப்பா, வாங்கி கொடுத்துருப்பான். என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, சாப்பிடு. ஏன் பசிக்கல? என்ன? ஏய், 2 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜாலியா பசிக்கலைங்க. ஆமா. அடி சாத்திருவோம் பத்துக்கா. பிள்ளை பாவான்னு நடந்து வாங்கிட்டு வந்தா. அள்ளி தரீங்களா? இங்க வச்சான், எல்லாரும் பாப்பாங்களே. யார் பார்த்தா என்ன, என் புருஷன் எனக்கு அள்ளி தராரு. சரி கொண்டா. ஓ இன்னும் 100 ஆண்டு நம்ம ஆயுள் வேணும், கைரேக எல்லாம் தேஞ்சும் நம்ம ஆசை வாழும். நல்லா இருக்கு. ஓ அன்பு எனும் பானோ என் உசிர் வர வேணும், உன் மூச்சு காத்தில் நான் மூழ்கி மாய்ந்திட வேணும், கண்கள் 4 பார்த்தும் பார்வை ஒன்றே வேணும், காலத்துக்கும் நீ வேணும். என்ன சிரிச்சுட்டே இருக்க? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இல்ல? ஆனாலும் நான் இப்பெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் உங்கள்ட்ட கோவப்படாது. ஆனாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதுல்ல? படுறா. ஹலோ டாக்டர், அங்க என்ன பிள்ளை நடக்குது? எலி. இவ கண்ணுக்கு மட்டும்தாங்க எல்லாமே தெரியும். பிரியா, வீட்டுக்கு போன உடனே உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கா? உனக்குன்னா உனக்கு மட்டும் இல்ல, நமக்கு. இப்பயே சொல்லுங்களேன். வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா? நிறுத்து. நீயே ஏதாவது யோசிக்காத. நீயே கெஸ் பண்ணு. நம்ம நடுவுல இன்னொருத்தங்க வர போறாங்க. நம்ம நடுவுலையா? நம்ம 2 பேருக்கு நடுவுலையா? ஆமா. அப்படி எவ்வளவு வரட்டு, அது பரவி இருக்கு. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு பயந்து தான் 5 விட்டு கொடுக்கலாம் நினைச்சேன். இனிமே எல்லாம் எவ்வளவு வந்தான்னு வைங்க. வந்தா அது பிறகு இந்த பிரியா யாருன்னு காட்டுறேன். சாப்பிட்டா தானே என்ன பாத்திருக்கீங்க? ஆமாமா, ரொம்ப சாப்பிட்டு. யாராவது நம்ம நடுவுல வந்து பாக்கட்டு, அப்ப இருக்கு. பயந்தான் எல்லாம் எவ்வளையாவது நடுவுல கொண்டு வந்துருவானோ அப்படின்னு. ஆமா, உங்க முகராசி அப்படி. லூசு.